சங்கீதம் அதிகாரம் 43. தேவனே, நீர் என் நியாயத்தை விசாரித்து, பக்தியில்லாத ஜாதியாரோடு எனக்காக வழக்காடி, சூதும் அநியாயமுமான மனுஷனுக்கு என்னை தப்புவியும். என் அரணாகிய தேவன் நீர், ஏன் என்னை தள்ளிவிடுகிறீர்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும்? உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியருளும். அவைகள் என்னை நடத்தி, உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னைக் கொண்டு போவதாக. அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும், எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாயிருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன். தேவனே, என் தேவனே, உம்மைச் சுரமண்டலத்தால் துதிப்பேன். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கிக் காத்திரு. என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஆமேன். அன்பானவர்களே, நம் வாழ்க்கையில் நாம் சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு துக்கத்தோடு இருக்கும்போது தேவன் நமக்காக வழக்காடி நம்மை தப்புவித்து ரட்சிப்பார். எந்த சூழ்நிலையிலும் நாம் மனம் தளராமல் தேவனிடத்தில் நம்பிக்கை வைத்தால் அவர் நமக்கு நீதி செய்கிற தேவனாக காணப்படுவார். எனவே நம் நம்பிக்கை தேவன் ஒருவரிடமே இருக்கட்டும். ஆமேன்.